நாராயணியம் விளக்க உரை 23வது தசகம். சித்திரகேது சரித்தம். ஸ்லோகம் 1. சித்திரகேது என்ற அரசனின் சரித்திரம். துருவனுடைய வம்சத்தில் உதித்தவர்கள் பிரச்சேதசுகள் என்ற 10 பிள்ளைகள். அவர்களுடைய பிள்ளை பிராச்சேதசன். அவனுக்கே தக்ஷன் என பெயர். இந்த தக்ஷனே ஜன்மாந்தரத்தில் பிரம்மாவின் 9 பிள்ளைகளான பிரஜாபதிகளில் கடைசியான தக்ஷ பிரஜாபதி ஆவான். இந்த தக்ஷன் உலகத்தில் ஜீவராசிகளை தன் மனத்தினாலேயே சிருஷ்டிக்க எத்தனித்தான். ஆனால் அம்முயற்சி கைகூடவில்லை. ஆகையால் ஹம்ச குஹ்யம் என்ற ஸ்தோத்திரத்தால் பூஜித்து கடும் தவம் புரிந்தான். ஹம்ச குஹ்யம் என்ற ஸ்தோத்திர ரூபமான தவத்தினால் மிக்க சந்தோஷமடைந்த பகவான் 8 கைகளுடன் தக்ஷன் முன் பிரசன்னமானார். மனத்தினால் சிருஷ்டிக்க வேண்டும் என்ற தக்ஷனுடைய முயற்சி தவறு என்றும், இயற்கையாக ஸ்திரீ புருஷ சேர்க்கையினால்தான் சிருஷ்டி ஏற்பட வேண்டும் என்றும் பகவான் தக்ஷனுக்கு உபதேசித்தார். அதோடு நில்லாமல் அசிக்னி என்ற ஒரு நல்ல பெண்ணையும் தக்ஷனுக்கு விவாகம் செய்வித்து அவள் மூலம் பிரஜா சிருஷ்டியை உண்டாக்கும்படி ஆக்ஞாபித்தார். ஸ்லோகம் 2. தக்ஷன் நாரதரை சபித்தல். பகவானால் அனுகிரகம் செய்யப்பட்டு அசிக்னி என்ற பெண்ணை தக்ஷன் விவாகம் செய்து கொண்டான். பகவானுடைய அனுகிரக விசேஷத்தால் அசிக்னி இடத்தில் ஹரியஸ்வர்கள் என்ற 10,000 புத்திரர்களை உண்டு பண்ணினான். அந்த 10,000 பிள்ளைகளும் பிரஜா சிருஷ்டியின் பொருட்டு மேற்கு திக்கை நோக்கி பிரயாணம் செய்தனர். அவ்வாறு சென்றவர்கள் நாராயண சரஸ் என்ற ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அடைந்தனர். இத்தகைய புண்ணிய தீர்த்தத்தில் அந்த 10,000 பேர்களும் ஸ்நானம் செய்தார்கள். அவ்வாறு அந்த ஜலத்தில் முழுகி எழுந்த மாத்திரத்திலேயே ராகத்வேஷாதிகளினின்றும் அவர்கள் விடுபட்டு விட்டார்கள். குருவாயூரில் இருக்கும் தடாகத்தையே பெரியோர்கள் நாராயண சரஸ் என்று கூறுகின்றனர். தேவரிஷியான ஸ்ரீ நாரத பகவான் அந்த ஹரியஸ்வர்களை பார்த்த பொழுது மோட்ச சாதனத்தை அடைவதற்கும் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற பக்குவ நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த காரணத்தால் ஸ்ரீ நாரத பகவான் அவர்களுக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசித்தார். அதை வெளிப்படையாக உபதேசிக்காமல் மறைபொருளாகவே உபதேசித்தார். பிரஜா சிருஷ்டிக்காக தவம் புரிய தொடங்கிய ஹரியஸ்வர்கள் மோட்ச மார்க்கத்தில் தங்கள் கவனத்தை செலுத்தி துறவிகளாகிவிட்டார்கள். இந்த செய்தியை கேட்டு தக்ஷன் பரம துக்கம் அடைந்தான். ஒருவாறு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அசிக்னி இடத்தில் மறுபடியும் ஷபலாஸ்வர்கள் என்ற 1000 பிள்ளைகளை உண்டாக்கினான். முன்மாதிரியே ஸ்ரீ நாரத பகவான் அங்கு தோன்றி மோட்ச மார்க்கத்தை அவர்களுக்கும் உபதேசம் செய்ததுடன் ஹரியஸ்வர்களின் மோட்ச மார்க்கத்தை அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லிவிட்டு சென்றார். இந்த செய்தியும் தக்ஷன் காதுகளுக்கு எட்டியது. தக்ஷன் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தான். அவன் துக்கம் முழுவதும் ஸ்ரீ நாரத பகவானின் மேல் கோபமாக பரிணமித்து விட்டது. சந்தானத்தை கெடுத்தவனே, எந்த காரணத்தால் நீ எங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் தடவை செய்ததோடு நில்லாமல் மறுபடியும் 2வது தடவையும் அமங்கலத்தை, அதாவது துறவிகளாகும்படி செய்தாயோ, அந்த காரணத்தால் ஹே மூடனே, உனக்கு உலகத்தில் ஓரிடத்தில் நிலைத்த வாசம் ஏற்படாமல் சுற்றி கொண்டே இருக்கும் தன்மை ஏற்பட கடவது என்று தக்ஷன் ஸ்ரீ நாரத பகவானை பார்த்து சபித்தார். ஸ்லோகம் 3. தக்ஷன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் மோட்ச மார்க்கத்தை நாடி சந்நியாசிகளாகிவிட்டதில் மிகுந்த துக்கத்தை அடைந்து விட்டதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். பிறகு அசிக்னி இடத்தில் 60 பெண்களை உண்டாக்கினார். அவர்கள் எல்லோரும் தகப்பனாரிடம் மிகுந்த வாத்சல்யம் உடையவர்களாக இருந்தார்கள். தக்ஷனுடைய 60 பெண்களின் மூலம்தான் உலகங்களிலும் சிருஷ்டி ஏற்பட்டது. இந்த 60 பெண்களிடமிருந்தும் தான் மீன் முதலிய ஜலத்தில் வசிக்கும் ஜீவராசிகள், பாம்பு, பல்லி முதலிய ஊர்ந்து செல்லும் பிராணிகள், கருடன் முதலிய பறவைகள், பசு, எருமை முதலிய 4 கால் பிராணிகள், மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் முதலிய சகல ஜீவராசிகளும் உண்டாயின. இந்த 60 பெண்களில் திதி என்பவளுக்கு துவஷ்டா என்ற புத்திரன் பிறந்தான். தைத்தியர்களின் தங்கையான ரச்சனை என்பவளை துவஷ்டா மனைவியாக்கி கொண்டான். துவஷ்டாவுக்கு ரச்சனையிடத்தில் பிறந்த பிள்ளையே மகா வேதவித்தரான விஸ்வரூபன் என்பவன். விஸ்வரூபன் துவஷ்டாவின் பிள்ளை. தேவர்களுக்கு புரோகிதன், அசுரர்களுக்கு மருமான். இந்த விஸ்வரூபன் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்று விளங்கினான். இந்திரன் விஸ்வரூபனை குருவாக அடைகிறான்.
ஒரு சமயம் இந்திரன் தனது பட்டமகிழ்ச்சியான இந்திராணியுடன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இந்திர சபையில் நடந்து கொண்டிருந்த அப்சரசுகளின் நடனத்தையும் கானத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான். அப்சர ஸ்திரீகளின் ரூப லாவண்யத்திலும் அவர்களுடைய கானத்திலும் நிருத்தியத்திலும் இந்திரன் அப்படியே மயங்கி கடந்தான். அந்த சமயம் இந்திரனுடைய குருவான பிருகஸ்பதி அந்த சபையில் நுழைந்தார். முனிவர்களுள் சிறந்தவரும் சிறந்த ஞானியுமான பிருகஸ்பதி இந்திர சபைக்குள் நுழைந்ததை இந்திரன் பார்த்தான். இருந்தும் பார்க்காதது போல இருந்து விட்டான். தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து தனது குருவிற்கு ஆசனம் முதலியவை கொடுத்து அவரை வரவேற்று உபசரிக்கவில்லை. சிறந்த கவியும் பிரபுவுமான பிருகஸ்பதி இந்திரனுடைய இந்த அவமதிப்பை அறிந்து கொண்டார். பிருகஸ்பதி மௌனமாக இந்திர சபையை விட்டு வெளியேறி சென்றவுடன் இந்திரன் தனது சுய புத்தியை பெற்றான். தான் செய்த மகத்தான குற்றத்தை உடனே உணர்ந்தான். அந்த க்ஷணமே இந்திரன் தன் மூலம் குருவுக்கு நேர்ந்த அவமரியாதையை உணர்ந்தான். சபையில் தன்னைத்தானே நிந்தனை செய்து கொண்டான். என்ன நொந்து கொண்டாலும் தவறு நடந்துவிட்டது. அதன் பலனை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். தான் செய்த அபச்சாரத்திற்கு பிருகஸ்பதியிடம் மன்னிப்பு கோர விரும்பினான் இந்திரன். மிகவும் துக்கமடைந்த பிருகஸ்பதி தம்முடைய வீட்டை விட்டு கிளம்பி தமது மாயையின் சக்தியினால் பிறர் தம்மை காண முடியாதவாறு மறைந்து விட்டார். இந்திரன் பரம துக்கத்தை அடைந்தான். தேவர்கள் அனைவரும் மிகுந்த சோர்வுற்றனர். அதே சமயத்தில் அசுரர்கள் தங்கள் குருவான சுக்ராச்சாரியாரின் பூரண அனுக்கிரகத்தை பெற்றவர்களாக இருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அசுரர்கள் தேவர்களையும் இந்திரனையும் தாக்க ஆரம்பித்தார்கள். இந்திரன் பிருகஸ்பதிக்கு செய்துவிட்ட அபச்சாரமும் அசுரர்கள் சுக்ராச்சாரியாரிடம் பெற்ற அனுக்கிரகமும் சேர்ந்து இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் படு தோல்வியை உண்டாக்கிவிட்டன. இதனை கண்டு பிரம்மா இந்திரனை கடிந்து கூறி அவனுக்கு புத்தி புகட்டி மற்றொரு குருவை அடைந்து அந்த குருவின் அனுக்கிரகத்தை பெறுமாறு இந்திரனுக்கு யோசனை கூறினார். பிரம்மாவின் புத்திமதியை சிரமேற்கொண்டு இந்திரனும் தேவர்களும் விஸ்வரூபனை அடைந்து வணங்கினர். விஸ்வரூபனிடம் தங்கள் அனைவரையும் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி நின்றனர். விஸ்வரூபன் வயதில் மிகச் சிறியவன். இந்திரனையும் தேவர்களையும் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ள தயங்கினான். இதை பார்த்த இந்திரனும் மற்ற தேவர்களும் விஸ்வரூபனை பலவாறு வேண்டிக் கொண்டனர். வேதத்தை பயின்றவன் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அவன் பெரியவனே. ஞானத்தை அடைந்து விட்டவர்கள் சிறு வயதினராக இருந்த போதிலும் அவர்கள் வணங்கத்தக்கவரே. இந்திரன் முதலிய தேவர்கள் இவ்வாறு தன்னை கெஞ்சி கேட்ட பொழுது விஸ்வரூபன் ஒருவாறு அவர்களை சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்டு விட்டான். குருஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்திரனுக்கு நாராயண கவச்சம் என்ற மந்திரத்தை உபதேசித்தான். அந்த மந்திரத்தின் மகிமையால் இந்திராதி தேவர்கள் இழந்தவற்றை திரும்ப பெற்றதோடு மட்டுமல்லாமல் அசுரர்களின் ஐஸ்வர்யத்தையும் அடைந்தார்கள். ஸ்லோகம் 4. விருத்ராசுரவதம் கூறும் முன் சித்திரகேதுவின் வரலாறு. சித்திரகேது என்ற அரசன் சூரசேன தேசத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தன. மனிதன் எது இருந்தால் பூர்ணனாக நிறைந்தவனாக ஆவானோ அது மட்டும் அவனுக்கு இல்லை. ஒரு குழந்தை பிறந்தால்தான் மனிதன் பூர்ணனாக ஆவான். அதனால் அரசன் புத்திரனை அடைய மிகவும் ஆசை கொண்டான். இப்படி அரசன் ஆவல் உள்ளவனாய் இருக்கும் பொழுது தற்செயலாய் அங்கிரஸ் என்ற முனிவர் அவனது வீட்டுக்கு வந்தார். முனிவரோவெனில் இவனுக்கு ஞானோபதேசம் செய்து ஜீவன் முக்தனாக ஆக்க வந்தார். அரசனுக்கு புத்திரன் வேண்டும் என்ற விஷயப்பற்று அதிகம் இருந்ததால் இவனுக்கு ஒரு யாகத்தை செய்வித்து அதில் ஹோமம் செய்து மிஞ்சிய ஹவிசால் குழந்தை பிறக்கச் செய்தார். குழந்தை பிறப்பதற்கான யோகம் அரசனுக்கு இல்லை. ஆயினும் குழந்தை பிறந்தான். இது அங்கிரஸ் என்ற முனிவரின் தவ பெருமையினாலேயே ஆகும். அரசனுக்கு பல மனைவிகள் இருந்தனர். முதல் மனைவிக்குத்தான் இந்த குழந்தை பிறந்தான். இக்குழந்தையை கண்ட மற்ற மனைவிகள் முதல் மனைவியான தங்கள் சக்கலத்தியிடத்தில் அசூயை கொண்டனர். மற்ற மனைவிகள் யாவரும் கூடி பேசி விஷத்தை கொடுத்து இந்த குழந்தையை கொன்றுவிட்டனர். இவ்வாறு குழந்தை மரித்ததை கண்ட அரசன் மோகத்தை அடைந்தான். தன்னை மறந்தான். ஸ்லோகம் 5. ஸ்ரீ நாரதரால் அரசனின் அஞ்ஞானம் விலகுதல். மகான்களுள் சிறந்தவர் ஸ்ரீ நாரதர். அவர் அங்கிரஸ் என்ற முனிவருடன் அவதூத வேஷம் பூண்டு துக்கத்தை அடைந்த அரசனிடம் வந்தார். நாரதரோவெனில் அளவற்ற கருணை உள்ளவர். இவ்விருவர்களுள்ளும் அரசனான சித்திரகேதுவை பார்த்து உபதேசித்தது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அரசன் பற்றை விட்டு மனம் தெளிந்தான். அப்பொழுது ஸ்ரீ நாரதர் அரசனான சித்திரகேதுவை ஸ்ரீ பகவானை உபாசிக்கும்படி கட்டளையிட்டார்.
இதனால் துக்கம் விலகுவதற்கு ஸ்ரீ பகவானுடைய உபாசனமே முக்கியம் என தெரிகிறது. ஸ்லோகம் 6. ஸ்ரீ நாரதர் சித்திரகேதுவிற்கு ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் உபதேசித்தல். சித்திரகேதுவிற்கு நாரதரும் அங்கிரசும் தற்செயலாய் உபதேசிக்க வந்தனர். இதனால் மனத்தெளிவு உள்ளவர்களுக்கு ஸ்ரீ பகவான் சத்குருக்களை அனுப்புவார் என்று தெரிகிறது. சித்திரகேதுவிற்கு இந்த வித்தியை உபதேசித்துவிட்டு முனிவரான அங்கிரசுடன் நாரதர் பிரம்மலோகம் சென்றார். இந்த ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் 7 நாட்கள் ஜலத்தை மட்டும் சாப்பிட்டு நியமத்துடன் ஜபித்தார். இதன் பயனாய் வித்யாதரர்களுக்கு அதிபதியானார். மேலும் ஜபிக்க ஜபிக்க சில நாட்களில் ஆதிசேஷன் இருக்கும் இடம் சென்று ஆதிசேஷனை தரிசித்தார். ஸ்லோகம் 7. ஸ்ரீ ஆதிசேஷன் அரசனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தது. ஸ்ரீ நாரதர் ஆதிசேஷனை குறிக்கும் ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் சித்திரகேதுவிற்கு உபதேசம் செய்தார். அந்த தெய்வம் சித்திரகேதுவின் ஸ்தோத்திரத்திற்கும் மந்திரத்திற்கும் பலனாய் தரிசனம் அளித்தது. இப்படி தரிசனம் அளித்த தெய்வமான ஆதிசேஷனின் உருவத்தை நம்பூதிரி மனமுருகி வர்ணிக்கிறார். அந்த ஆதிசேஷனின் நிறமோவெனில் தாமரை தண்டு போல வெண்மையானது, மூர்த்தியோவெனில் 1000 தலைகளுடன் கூடியது. அந்த மூர்த்தியை சித்தர்களின் கூட்டம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு சேவிக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் மந்திரம் இவற்றின் ஜபத்தால் மனம் குளிர்ந்து வெகு சீக்கிரம் தரிசனம் அளித்தார். ஸ்லோகம் 8. சித்திரகேது பேரானந்தத்துடன் உலகில் சஞ்சரித்தல். இம்மந்திரங்களை ஸ்வரத்துடன் குரு முகமாக அபியசித்து ஜபித்து வந்தால் சர்வ க்ஷேமங்களையும் அடையலாம். இவ்விதம் நமஸ்கரித்து பல லட்ச வருஷங்கள் பலம் இந்திரியம் இவற்றின் சக்தி குன்றாதவனாயும் மகா யோகியாகவும் சித்தர் சாரணர் முனிவர் இவர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்றவனாகவும் பலவாறான எண்ணங்களின் சித்திகளை உடைய குலாச்சலங்களின் குகைகளில் வித்யாதர ஸ்திரீகளை கொண்டு பகவான் ஸ்ரீ நாராயணனை குறித்து பாடச் செய்து கொண்டு ஆனந்தம் அடைந்து வந்தான். ஸ்லோகம் 9. சித்திரகேது பரமேஸ்வரனை பரிகசிப்பதும் உமை சபிப்பதும். சித்திரகேதுவிற்கு பற்று முழுவதும் அற்றுவிட்டதை பக்தர்கள் உணர வேண்டியே கைலாசத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரனை தரிசனம் செய்யும்படிக்கு ஸ்ரீ நாராயணனே ஏவினாராம். சித்திரகேது பற்றற்றவனாக ஆனதை கூறுவதற்காகவே பரமசிவனை கைலாச மலையில் அவன் தரிசித்ததையும் சனகாதிகளான மகான்கள் அங்கு சூழ்ந்து இருந்ததையும் பரமேஸ்வரன் தன் மடியில் ஸ்ரீ பார்வதியை வைத்திருந்ததையும் கண்டு வெறுப்பும் கொண்டான். உலகிற்கு உபதேசம் செய்யும் ஈஸ்வரன் விஷயலோலனாக இருப்பதாக எண்ணி பரிகாசம் செய்தான். அப்பொழுது அம்பாள் இவனை அசுரனாக கடவாய் என சபித்தாள். இவனே விருத்திரன் என்னும் அசுரனாக பிறந்தான். இங்கு இவன் பதிலுக்கு கோபம் கொள்ளவில்லை. இதனால் காமம் முதலியவை அற்றவன் என்பது வெளியாகிறது. ஆனால் மகாத்மாவான பரமசிவனை இவன் பரிகசித்ததற்கும் இவனது உள்ளத்தே இருந்த ஸ்வல்ப அகங்காரமே காரணம். அந்த அகங்காரமும் அசுர பிறவியை கொடுத்துவிட்டு விலகிவிடப் போகிறது. ஸ்லோகம் 10. சித்திரகேது விருத்ராசுர ஜென்மத்தில் வைகுண்டத்தை அடைதல். இந்த விருத்ராசுரனுக்கு தேவர்களின் தலைவனான இந்திரனிடத்திலேயே துவேஷம் உண்டாயிற்று. அந்த துவேஷத்தின் காரணமாக இந்திரனுடன் போர் மூண்டது. போரின் நடுவில் இந்திரனிடம் வேண்டிக் கொண்டு சிறிது நேரம் போரை நிறுத்தி ஸ்ரீ பகவானை பக்தி பண்ண ஆரம்பித்து விட்டான். இந்திரன் விருத்திரன் மனமுருகி பகவானை துதித்தது கண்டு, ஓ அசுரா, நீ பிறப்பின் பயனை அடைந்து விட்டாய். உனக்கு இவ்விதம் ஸ்ரீ பகவானிடத்தில் அளவற்ற பக்தி இருக்கிறதே, இதனால் நீ பகவானின் மாயையை கடந்து விட்டாய் என்று சொன்னான். ஸ்லோகம் 11. சப்த மருத்துக்களின் உற்பத்தி. திதி என்ற ஸ்திரீயானவள் தன் சக்களத்தியான அதித்தி அம்மாளின் பிள்ளையான இந்திரனை கொன்றுவிட தீர்மானித்தாள். தன் பர்த்தாவான கஷ்யப பிரஜாபதியினிடம் இந்திரனை கொல்லக்கூடிய பிள்ளை வேண்டும் என்று வேண்டினாள். காஷ்யபரும் பும்சவனம் என்ற விரதத்தை 1 வருஷ காலம் முறைப்படி அனுஷ்டிக்க சொன்னார். அவளும் அனுஷ்டித்து வந்தாள். இதில் ஒரு சிறிய தவறை திதி செய்துவிட்டாள். அதாவது சந்தியா காலத்தில் அனாச்சாரத்துடன் தூங்கினாள். இவள் அனாச்சாரத்துடன் தூங்கியதால் இந்திரன் யோக சக்தியால் இந்த சமாச்சாரம் அறிந்து தித்தியின் கர்ப்பத்துள் பிரவேசித்தான். அங்கு தங்கம் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் குழந்தையை வஜ்ராயுதத்தால் 7 வெட்டினான். அப்பொழுது 7 வெட்டப்பட்ட அந்த குழந்தைகள் அழுதன. அழுது கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு குழந்தையையும் 7 வெட்டினான். அவற்றை அழாதே
என்று சொன்னான். பகவானான ஸ்ரீனிவாசனை திதி ஆராதித்ததால் தான் பன்முறை வஜ்ராயுதத்தால் வெட்டப்பட்ட போதிலும் அந்த குழந்தை இறக்கவில்லை. அது எப்படி என்றால், துரோணரின் புத்திரனான அஸ்வத்தாமாவின் அபாண்டவாஸ்திரம் உன்னை தாக்காமல் ஸ்ரீ பகவான் எப்படி காத்தாரோ அதுபோல என கூறினார். ஸ்ரீ பகவானை ஒரு முறை பூஜித்தவரே ஸ்ரீ பகவானாக ஆகிவிடுகிறார். அப்படி இருக்க தித்தியோவெனில் சற்றேறக்குறைய 1 வருஷம் ஸ்ரீ ஹரியை ஆராதித்து இருக்கிறாள். இவளை ஸ்ரீ பகவான் எப்படி அனுகிரகிக்காமல் இருக்க? இங்கு திதி இந்திரனுக்கு விரோதியான பிள்ளை வேண்டுமென்று ஸ்ரீ பகவானை ஆராதித்தாள். ஆனால் இந்திரனுடன் சேர்ந்து ஒற்றுமையாய் வாழக்கூடிய பல பிள்ளைகள் கிடைத்து விட்டனர். கெட்ட எண்ணத்துடன் பகவானை உபாசித்த போதிலும் நற்பயனே கிடைத்து விடுகிறது. ஸ்ரீஹரயே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.